ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன்ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய டெஸ்ட் ஷெடியூலில் டெஸ்ட் ஷெடியூலில் மூணாவது பார்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 23 ஏப்ரல் 2024 காலையில் 6 மணிக்கு உண்டான பாடத்திட்டம். பகுதி ஈயில் 7th சாப்டர் தான். பகுதி ஈயில் 7th சாப்டர். இந்த பகுதி ஈயில் 7th சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னவே நம்ம சொன்ன டாபிக் தான். கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உண்டான டாபிக். ஸோ வீடியோ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் வேறு. சரியா? சரி, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முதல் கேள்வி, ஓவியம் வரையப்படக்கூடிய துணியை எவ்வாறு அழைப்பர்? ஓவியம் வரையக்கூடிய அந்த துணியை எவ்வாறு அழைப்பர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ ஆக்சுவலாக பல பெயர்கள் இருக்கும். ஸோ ஒன்று எலினி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுவும் ப்ளூ தானே. எலினி. இன்னொன்று திரைச்சீலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னொன்று என்னது? திரைச்சீலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கடுத்து படாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 64 இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், தற்காலத்தில் துணிகளில் வரையக்கூடிய ஓவியங்களை தமிழகத்திலும் ஆந்திராவிலும் எவ்வாறு அழைக்கின்றனர்? சரியான பதில் எஸ். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஓகே. கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சரியா? சரி, மூணாவது கேள்வி, புனையா ஓவியங்கள் பற்றி புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படிங்கிறது எது? புனையா ஓவியம் புறந்தன்ன அப்படிங்கிறது எந்த நூல் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஆக்சுவலாக கடுப்ப புனைவில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறது நெடுநல் வாடை. புறந்தன்ன அப்படிங்கிறது, புனையா ஓவியம் புறந்தன்ன அப்படிங்கிறது மணிமேகலை. தென் நாலாவது கேள்வி, இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என ஓவியம் குறித்து அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு சொன்னதை கூறக்கூடிய நூல் எந்த நூல்? சரியான பதில் பட்டினப்பாலை. சரியான பதில் எது? பட்டினப்பாலை. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறது. அஞ்சாவது கேள்வி, தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் காணப்படுகின்றன? தந்த ஓவியங்கள் அதிகமாக காணப்படுவது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா கேரளா. ஆறாவது கேள்வி, ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கலை மரபுகளை இணைத்து ஓவியங்களினுடைய புதுமைகளை புகுத்தியவர் யார்? ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? ஐரோப்பிய கலை நுணுக்கம். சரியான பதில் ராஜா ரவிவர்மா. ஏழாவது கொஸ்டின், நாட்காட்டி ஓவியம் வரையும் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார்? நாள்காட்டி ஓவியத்தில் முன்னோடியாக விளங்கக்கூடிய நபர் கொண்டைய ராஜு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அடுத்து எட்டாவது கேள்வி, நாள்காட்டி ஓவியங்களை டேஸ் என்று அழைத்தனர். நாள்காட்டி ஓவியங்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், பசார் பெயிண்டிங். ஸோ ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஒன்பதாவது கேள்வி, இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இசை கருவிகளை இணைத்து பாடல் பாடுபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சரியான பதில் பரணர். 10, நவ்வியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாணினி அணியால் என்று கூறக்கூடிய நூல் எந்த நூல்? 10வது கேள்வி, சரியான பதில் புறநானூறு. சரியான பதில் எது? புறநானூறு. தென் அடுத்து 11, தோல் கருவிகள், காற்று கருவிகள், கஞ்சக் கருவிகள், நரம்பு கருவிகள். ஸோ அதுக்கான உதாரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். தோல் கருவிகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா முழவு, முரசு. தென் காற்று கருவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குழல், சங்கு. தென் கஞ்சக் கருவிகள் எடுத்துக்கிட்டோன்னா சாளரா,
ஜால்ரான்னு சொல்லுவதும் அது. தென் சேகண்டி. தென் நரம்பு கருவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமாக்கும் வீணை. நரம்பு கருவிகள் எடுத்துக்கிட்டோமாக்கும் வீணை, இன்னொன்று யாழ். வீணை, இன்னொன்று யாழ். 12 இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இசைக்கப்படக்கூடிய கருவி என்ன கருவி? ஜக்கம்மா வாக்கு சொல்ல அப்படின்னு வருவாங்கல்ல, உடுக்கை. ஸோ அங்கே இருக்குது அதுக்கு பேர் வேறு, சரிங்களா? அந்த சின்னதை வச்சுருப்பாங்கள்ல அதுக்கு பேர் வேறு. தென் தண்டுடுக்கை, தாளந்தக்கை, சாரநடம் பயில்வார் என உடுக்கை பற்றி பாடியவர் யார்? சம்பந்தர். சரியான பதில் எது? சம்பந்தர். சம்பந்தர். தேவாரத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 14 மூங்கில் மட்டுமின்றி வேறு எந்த மரங்களாலும் புல்லாங்குழல் செய்யப்படுகிறது? சரி, மூங்கில் மட்டுமின்றி எந்த மரங்களால் புல்லாங்குழல் செய்யப்படுகிறது? மரங்களால் புல்லாங்குழல் செய்யப்படுகிறது. 14 சரியான பதில். அதில் மரங்களாலும், ஸோ அடிஷ்னல் சேர்த்துக்கலாம், ஏன்னா கொஸ்டின் கரெக்டு தான். ஸோ மற்ற என்னென்ன மரங்கள் அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியான பதில் சந்தனம், கருங்காலி மாதிரி செங்காலி, தென் கருங்காலி. எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா புல்லாங்குழல் அப்படிங்கிறது செய்யக்கூடிய மரங்களாக சொல்கிறாங்க. 15 கொன்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பல குழல்கள் இருந்ததாக குறிப்பிடக்கூடிய நூல் எந்த நூல்? சரியான பதில் சிலப்பதிகாரம். சரியான பதில் இது சிலப்பதிகாரம். தென் அடுத்த கேள்வி, இலக்கியங்களில் சங்கை எவ்வாறு குறிப்பிடுகின்றனர்? இலக்கியங்களில் சங்கை எவ்வாறு குறிப்பிடுகின்றனர்? பணிலம். தென் சங்கொரு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என திருப்பாவை பாடல் யாரை குறிப்பிடுகிறது? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என திருப்பாவை பாடல் யாரை குறிப்பிடுகிறது? சரியான பதில் திருமால். 18வது கேள்வி, பாண்டி, சேமங்கலம், பாணி. பாண்டில், சேமங்கலம், பாணி. இதில் எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பாண்டில்னு சொல்லிட்டு எதை மென்ஷன் பண்ணுவாங்க? சாளராவை மென்ஷன் பண்ணுவாங்க. சேமங்கலம் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்? சேகண்டி. பாணிங்கிறது திமிலை. சரியா? சரி. தென் அடுத்த கேள்வி 19 தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடக்கூடிய நூல் எந்த நூல்? தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடக்கூடிய நூல். சரியான பதில் சிலப்பதிகாரம். சரியான பதில் அது சிலப்பதிகாரம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குது வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட புக்கு. இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்க முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த புக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2008 லாஸ்ட்டாக 2023 வரைக்கும் நடந்த கேள்விகளை இந்த மாதிரி தனித்தனியாக தலைப்பு வாரியாக மொத்தமாக பிரித்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து தமிழோட கண்டென்ட் மட்டும் இல்லை, தமிழில் இந்த நமக்கு சிலபஸில் என்ன இருக்கோ இந்த 21 சாப்டர், 10 சாப்டர், மறுபடியும் ஒரு 20 சாப்டர் இருக்குல்ல, 21 சாப்டர், அது எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக மெர்ஜ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? மொத்தம் தமிழில் வந்து 52 கேட்டகரி தான் இருக்கும். அந்த 52 கேட்டகரியிலையும் இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்கப்பட்ட எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அரசியலமைப்பு வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். சட்ட திருத்தம் சார்ந்த கேள்விகள் மட்டும் தனியாக, நபர்கள் சார்ந்த கேள்வி, உரிமை தனியாக, ஸ்டேட் தனியாக, டிபிஎஸ்பி தனியாக, கடமை தனியாக, மத்திய அரசு, நிர்வாகம், ஊழல், இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். இப்படி நீங்கள் இந்த கேள்விகளை இப்படி தனித்தனியாக பிரித்து நீங்கள் படிக்கும்போது அந்தந்த லெசனை நீங்கள் வந்து எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறத இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இப்படி படித்தா தான் இதுக்கு கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். தென் எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி தான், தனித்தனி சாப்டர் வைஸாக உங்களுக்கு நாங்கள் வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். சயின்ஸோட கண்டென்ட்டும் உங்களுக்கு அதே மாதிரி தான். சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். ஜாகிரஃபியோட கண்டென்ட் சேம் அதே மாதிரி தான். ஜாகிரஃபிலையும் உங்களுக்கு நம்ம என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சிருக்கோம். தென் வரலாறு ஒரு கண்டென்ட்டில் வந்து வரலாறு ஹிஸ்ட்ரியோட கண்டென்ட்டும் ஐஎன்சியோட கண்டென்ட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதோட கேள்விகள் எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ
ஸோ ஓவராலாக ஒரே டாப்பிக்கில் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே வரிசையாக அதுக்கு வரைக்கும் கேட்டப்பட்ட எல்லா கேள்விகளும். தென் செகண்ட் சாப்டர் வந்து இது வந்து பார்ட் சியில் இருக்கக்கூடிய செகண்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு நான் வந்து வரிசை அந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த புக்கை நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ காண்டாக்ட் நம்பர் 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி புக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த புக்கை நீங்கள் எப்படி பை பண்ணணும், உங்கள் அட்ரஸ் நீங்கள் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த புக்கோட காஸ்ட் ஜஸ்ட்டு வந்து 250 ரூபா. உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் சேர்த்து உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா 300 ருபீஸ். சரிங்களா? ஸோ கொரியர் சார்ஜ் வந்து 50 ரூபா. ஸோ ஓவராலாக நீங்கள் 300 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த புக் அப்படிங்கிறத உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவராலாக 661 பேஜஸ் அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இந்த புக்கில் உங்களுக்கு இருக்குது. இது டேரெக்டாக பிரிண்டட் டாக்குமெண்ட் தான். உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு புக் அப்படிங்கிறது வந்துடும். சரியா? சரி, அடுத்த கேள்வி. மாக்கன் முரசம் என்று குறிப்பிடக்கூடிய நூல் எது? மாக்கன் முரசம் என்று குறிப்பிடக்கூடிய நூல் எது? சரியான பதில் மதுரை காஞ்சி. சரியான பதில் மதுரை காஞ்சி. இதன் அடுத்த கேள்வி 21. காலத்தை அறிவிக்க பயன்படுத்தப்பட்ட முழவு என்ன முழவு? காலத்தை அறிவிக்க பயன்படுத்தப்பட்டது எது? சரியான பதில் வந்து எஸ், நாளிகை முழவு, இன்னொன்று காலை முழவு. நாளிகை முழவு, இன்னொன்று காலை முழவு. 22. பரிபாதினி என்றும் வீணை யாருடைய காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடுகிறது? பரிபாதினி வீணை வந்து யாருடைய காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடுகிறது? சரியான பதில் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன். தென் சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாவன 10 என குறிப்பிடக்கூடிய நூல் எந்த நூல்? 23. சரியான பதில் திவாகர நிகண்டு. திவாகர நிகண்டு. தென் அடுத்த கேள்வி. சிற்பங்கள் அவற்றின் உருவமைப்பு கொண்டு எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? சரியான பதில் 1. முழு உருவச் சிற்பம். முழு உருவச் சிற்பம். இன்னொன்று புடைப்புச் சிற்பம். இன்னொன்று புடைப்புச் சிற்பம். புடைப்புச் சிற்பங்கள் காணக்கூடிய இடம் என்ன இடம்? புடைப்புச் சிற்பம் எங்கே காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அரண்மனை பகுதிகளில் காணப்படும், இன்னொன்று கோவில்களில் காணப்படும். அரண்மனை, இன்னொன்று கோவில்களில் காணப்படும். இதன் அடுத்த கேள்வி. சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலை நயத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பங்களை செய்வதால் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஸோ ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் நார்மல் தான், அதை நான் வந்து உங்களுக்கு சுற்றி வளைச்சி கேட்குற மாதிரி கேட்டிருக்கோம். சரிங்களா? என்னது? கற்கவிஞர்கள். கற்கவிஞர்கள். மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை, அதாவது சுதை சிற்பங்கள் இருந்ததை கூறக்கூடிய நூல் எந்த நூல்? சரியான பதில் மணிமேகலை. சரியான பதில் மணிமேகலை. தென் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த சான்று எந்த சான்று? சரியான பதில் மாமல்லபுரம். சரியான பதில் இது மாமல்லபுரம். பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படக்கூடிய இடம் என்ன இடம்? பல்லவர் கால சிற்பங்கள் மாமல்லபுரத்தில் காணப்படும், தென் காஞ்சியில் காணப்படும், தென் திருச்சியிலையும் காணப்படும், திருச்சியில் மலைக்கோட்டையில் காணப்படும். திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும். தென் பாண்டியர் கால சிற்பங்கள் காணப்படக்கூடிய இடம் என்ன இடம்? பாண்டியர் கால சிற்பங்கள் எங்கெங்கே காணப்படுது? 1 திருமயம், இன்னொன்று பிள்ளையார்பட்டி, இன்னொன்று குன்றக்குடி, இன்னொன்று எது? குன்றக்குடி. தென் நெக்ஸ்ட்டு திருப்பரங்குன்றம்.
இன்னொன்று எது? திருப்பரங்குன்றம். தென் அடுத்த கேள்வி, முதலாம் ராசராசன், முதலாம் ராஜேந்திரன், இரண்டாம் ராசராசன், மூன்றாம் குலோத்துங்க சோழன் எந்த கோயிலை கட்டினாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஃபஸ்ட்டு முதல் ராஜா யார்? பெரிய ஆள். ஃபஸ்ட்டு ராஜா யார்? பெரிய ஆள். தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோவில். தென் முதலாம் ராஜேந்திரன் எந்திரிச்சது யார்? எந்ததுக்கப்புறம்? கங்கை கட்டினதுக்கப்புறம். கங்கை கொண்ட சோழபுரம். இரண்டாம் ராசராசன் அப்படிங்கிறது யார்? ஐராவதீசுவரர் கோவில். தென் அடுத்து மூன்றாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறது 3 திரிபுவன வீரேசுவரம் கோவில். திரிபுவன வீரேசுவரம் கோவில். சரியா? சரி, அடுத்த கேள்வி, கொடும்பாளூர் மூவர் கோவில் சிற்பங்கள் கட்டியவர். கொடும்பாளூர் மூவர் கோவில் சிற்பம் அப்படிங்கிறத கட்டினவர் இரண்டாம் பராந்தகன். தமிழ்நாடு அரசானது சிற்பக்கல்லூரியை எங்கே அமைச்சிருக்கு? தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரியை எங்கே அமைச்சிருக்கு? சரியான பதில் மாமல்லபுரம். தென் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடம் எங்கே? உலோக படிமங்கள் செய்யக்கூடிய பயிற்சி நிலையங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சரியான பதில் சுவாமிமலை, கும்பகோணம், நெக்ஸ்ட்டு மதுரை. சுவாமிமலை, கும்பகோணம், தென் நெக்ஸ்ட்டு மதுரை. தென் அடுத்த கேள்வி, சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் டேஸ் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. எந்த நூலை வெளியிட்டுள்ளது? சிற்ப செந்நூல். எந்த நூலை வெளியிட்டிருக்கு? சிற்ப செந்நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வெளியிட்டிருக்காங்க. தென் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் யாரினுடைய காலத்தில் எழுப்பப்பட்டுள்ளது? யாரினுடைய காலம்? விஜயநகர அரசினுடைய காலம். விஜயநகர அரசு. தென் அடுத்த கேள்வி, குதிரையினுடைய உருவங்களை சிற்பங்களில் இடம்பெறச் செய்தவர்கள் யார்? குதிரையினுடைய உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்த நபரும் சேம் விஜயநகர அரசு தான். தென் நாயக்கர்கள் கால சிற்பங்கள் எங்கு காணப்படுகின்றன? நாயக்கர் கால சிற்பங்கள் எங்கெங்கே காணப்படுதுன்னா, ஒன்று மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் காணப்படும். சரியா? 2 ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரம் பெருங்கோவிலில் காணப்படும். சரிங்களா? எங்கே? ராமேஸ்வரம் பெரும் கோவிலில் காணப்படும். தென் நெக்ஸ்ட் எங்கே காணப்படும்? திருநெல்வேலியினுடைய நெல்லையப்பர் கோவிலில் காணப்படும். ஸோ இந்த பக்கம் நமக்கு சவுத் சைடு எல்லாமே அப்படியே காணப்படும். தென் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவிலில் காணப்படும். எங்கே? கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவிலில் காணப்படும். தென் அடுத்த கேள்வி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் காணப்படக்கூடிய சிற்பங்கள் என்ன சிற்பம்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் என்ன சிற்பங்கள் அப்படிங்கிறது காணப்படும் அப்படிங்கிறதான். ஸோ அதில் கண்ணப்பரினுடைய சிற்பம் எது இருக்கும்? கண்ணப்பர், குறவன், குரத்தி. தென் ஹரிச்சந்திரன், சந்திரமதியினுடைய சிற்பங்கள். அது போக ஆடை ஆபரணம் கலைநயத்துடன் காணப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் அதுக்கடுத்து சந்திரமதியினுடைய சிலையை இறந்த மைத்தனை கையில் ஏந்தியபடி நிற்கக்கூடிய சிலை அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் இங்கே இருக்கக்கூடியது. தென் 40, எங்கு உள்ள பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன?
எங்க? திருநாதர் குன்றம். திருநாதர் குன்றம். தென் பைஞ்சுதை அப்படிங்கிறது என்ன? பைஞ்சுதை அப்படின்னா சிமெண்ட். பைஞ்சுதை அப்படின்னா சிமெண்ட். தென் அடுத்து தஞ்சை பெரிய கோவிலில் 1000ஆவது ஆண்டு விழா எந்த ஆண்டு நிறைவடைந்தது? சரியான பதில் 2010. டேஸ் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மன் குடைவரை கோவில்களை அமைத்ததாக மண்டகப்பட்டு கல்வெட்டு குறிப்பிடுகிறது. எவ்வாறு அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மன்? ஸோ அவருக்கான இன்னொரு பேர் மாதிரி தான், விசித்திர சித்தன். என்ன பேர்? விசித்திர சித்தன். விசித்திர சித்தன். தென் கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என கூறியவர் யார்? கட்டடக்கலை உறைந்து போன இசை என கூறிய நபர். ஒன்ஸ் லீவிங். யாரு சொல்லியிருப்பா? ஒன்ஸ் லீவிங். தென் ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு டேஸ் என்று பெயர். ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு டேஸ் என்று பெயர். சரியான பதில் புதுமை. சரியான பதில் அது புதுமை. 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியவை எவை? 17ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தோன்றியவை. சரியான பதில் நொண்டி நாடகம். சரியான பதில் நொண்டி நாடகம். தென் அடுத்த கேள்வி, சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்கியவர் யார்? இன்னொன்று, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் யார்? ரெண்டுமே சேம் ஒரே ஆன்சர் தான். யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள். தென் அடுத்த கேள்வி, தமிழ் நாடக தந்தை எனப்படுபவர் யார்? 1891 சுகுண விலாச சபையை ஏற்படுத்தியவர் யார்? மனோகரா சந்திரகிரி சிறுதொண்டர் நாடகம் போன்ற 94 நாடகங்களை உருவாக்கியவர் யார்? இந்திய நாடக மேடை என்ற இதழை வெளியிட்டவர் யார்? எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். யார் ஆன்சரு? பம்மல் சம்பந்தனார். பம்பல் சம்பந்தனார். இதன் அடுத்த கேள்வி, முதலாக முழுவதும் பெண்களை பங்கேற்ற நாடக குழுவை தொடங்கியவர் யார்? நாடக அரசி என சிறப்பிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யாரு? பாலாமணி அம்மையார். சரியா? அடுத்த கேள்வி, தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் என போற்றப்பட்டவர் யார்? ஆர் எஸ் மனோகர். ஆர் எஸ் மனோகர். 1946 தமிழில் முதலாக அமைதி எனும் தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌன நாடகம் யாரால் எழுதப்பட்டது? பாரதிதாசன். பாரதிதாசன். சரியா? அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி இந்த டாபிக் நமக்கு வந்து சாப்டர் இதோட நமக்கு வந்து முடிஞ்சுப்பா. தென் இதோட கண்டினியூஸாக நாளைக்கு உங்களுக்கு என்ன டாபிக் இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்மளுடைய குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா? சரி, நாளைக்கு நீங்கள் காலையில் 6 மணிக்கு நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் 24 ஏப்ரல் 2024 வெனஸ்டே அன்றைக்கி காலையில் டெஸ்ட்டுக்கு தமிழ் பாடத்திட்டத்தில் பகுதி ஈயில் 8வது சாப்டர் இருக்குது. இந்த பகுதி ஈயோட 8வது சாப்டர் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ பகுதி ஈயில் தமிழினுடைய தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இது என்னைக்குன்னா புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு. புதன்கிழமைனா எப்போ வரும்? இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமா? ஸோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஓகே 24 தானே புதன்கிழமை வரும். எஸ், 24 புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு உங்களுக்கான படிக்க வேண்டிய கண்டென்ட் தான் இந்த 8வது சாப்டர். சரிங்களா? இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி காலைல 6 மணிக்கு
இன்றைக்கி காலையில் இப்போ 1 மணியா ஓகே, இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிருக்கும். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு இந்த 8வது சாப்டர், தென் 25 தேர்ஸ்டே அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு 9வது சாப்டர், ஃப்ரைடே காலையில் 6 மணிக்கு 10வது சாப்டர் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அடுத்தடுத்த சாப்டர் அப்படிங்கிறதுல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி எல்லா கண்டென்ட்டும் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழன்ராஜ் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் நாங்கள் வந்து இன்னும் எங்களை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப தூண்டுதலாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமாக காட்டுங்க. உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ், அது மட்டும்தான் எதிர்பார்க்குறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கான கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது எங்களுக்கு இந்த டாபிக் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.